வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் வெளியூருக்கு எங்கேயா போய் அவர் வியாபாரம் பண்ணிட்டு வருவார். அவருக்கு 3 அழகான பெண்கள் இருந்தாங்க. ஒரு வாட்டி அந்த மாதிரி அவர் ஏதோ ஒரு ஊர் போகும்போது, நான் திரும்பி வரும்போது உங்களுக்குலாம் என்ன வேணும்னு அவருடைய 3 பொண்ணுங்களையும் கேட்டார். முதல் பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு அழகாக நல்ல கிராண்டாக ஒரு ப்ரொக்கேட் ட்ரெஸ் வேணும் அப்படின்னது. ப்ரொக்கேடுன்றது ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி. 2வது பொண்ணு சொன்னால், எனக்கு ஒரு முத்தில் பண்ண ஒரு அழகான நெக்லஸ் வேணும்னு. 3வது பொண்ணு, அவள் பேர் பியூட்டி. அவள் தான் 3 பேர்லேயே ரொம்ப அழகு, ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அப்பா மேலே ரொம்ப ரொம்ப பாசம் அவளுக்கு. அவள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் திரும்பி வரும்போது எனக்காக இப்போ ஒரு ரோஜா பூ கொண்டு வாங்க அப்படின்றா. சரின்னு சொல்லிவிட்டு அந்த வியாபாரியும் ஊருக்கு போகிறாரு. அவரோட வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராரு. திரும்பி வருவோம் பார்த்தா பயங்கர புயல் அடிக்குது. அவருடைய குதிரையால் நகரக்கூட முடியலை. ரொம்ப குளிருது. என்ன பண்ணுறதே தெரில. அவர் ரொம்ப டயர்டவர் ஆகிட்டார். குதிரையும் ரொம்ப களைச்சி போச்சு. இப்போ இங்கேருந்து எங்கடா ஒரு இடம் தங்குறதுக்கு, எங்கேயாவது ஒரு இடம் தங்கணும்ல, விடுதி மாதிரி. அந்த மாதிரி விடுதியெல்லாம் இப்போ எங்கே போய் தேடி போகிறது அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது, தூரத்தில் ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு வெளிச்சம் தெரியுது அவருக்கு. சரி, ஏதோ வெளிச்சம் இருக்குதுன்னா அங்கே யாரோ மனுஷங்க இருக்காங்களே, யார்கிட்டயா தங்கிறதுக்கு கொஞ்சம் இடமும் சாப்பாடும் கேட்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவரும் அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அது ஒரு பெரிய அரண்மனை. அப்படியே நல்ல வெளிச்சமாக இருக்குது. இன்றைக்கி ராத்திரி ஒரு நாளைக்கு நமக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட போய் பார்த்தா கதவு திறந்தே இருக்குது. இவர் அங்கேருந்து குரல் கொடுக்குறாரு. அந்த முதலாளியை கூப்பிட்றாரு. ஆனால் யாருமே வரலாம். சரி, கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போதும் அவர் கூப்பிட்டுக்கிட்டே போகிறாரு, யார் இங்கே இருக்கீங்க, யார் யாருன்னு சொல்லும் போது அப்படின்னு அந்த மெயின் ஹாலுக்கு வந்தால் அங்கே ஒரு டேபிளில் நல்ல உணவு அப்படியே சாப்பிட்றதுக்கு தயாராக பரிமாறி இருக்குது. அதை பார்த்த உடனே அவர் யார் யாருன்னு கூப்பிட்றாரு. யாருமே இல்லை. அதுக்கு மேலே அவரால் பசி தாங்க முடியல. அவர் உட்காந்து அந்த உணவை திருப்தியாக சாப்பிட்றாரு. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி, ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டோம், வீட்டுக்குள்ளே வேறு வந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம், யாருடைய வீடு இது பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலெல்லாம் போய் பார்க்குறாரு. ஒரு அறையும் பெருசு பெருசாக இருக்குது. அவ்வளோ அருமையான ஒரு அரண்மனை. அங்கே ஒரு ரூம், அங்கே ஒரு அருமையான மெத்தை. அப்படியே அதை பார்க்கும்போது சாப்பிட்டது அந்த களைப்பு எல்லாம் சேர்ந்து அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. அதை போய் படுத்து நல்லா தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் தான் எழுந்துக்கிறாரு. எழுந்த உடனே பார்த்தா பக்கத்துலேயே நல்லா அப்படியே சுட சுட காஃபி, அப்புறம் கொஞ்சம் பழம்லாம் அவருடைய படுக்கை பக்கத்தில் வச்சுருக்கு. ஆனால் யார் வச்சாங்கன்னு அவருக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அது நமக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. குளிச்சியெல்லாம் ரெடி ஆகிட்டு, சரி நம்மளை இவ்வளோ கவனித்தவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு புறப்படலான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. முதல் நாள் ராத்திரி மாதிரியே இப்போவும் அவர் கண்ணுக்கு யாருமே தெரியல. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் சரி, அவருடைய குதிரையை அவர் தோட்டத்தில் கட்டி வச்சுட்டு வந்திருந்தார். சரி, குதிரையை எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம், நன்றி கூட சொல்ல முடியலையேன்னு நினச்சிக்கிட்டே அங்கே வரும்போது பார்த்தா ஒரு பெரிய ரோஜா ஒரு தோட்டமே அங்கே இருக்குது. அதில் அருமையாக பூத்த ஒரு பெரிய ரோஜா அங்கே இருக்குது. பார்த்த உடனே அவருக்கு அவருடைய மகள் பியூட்டிக்கிட்ட அவர் சொன்னது ஞாபகம் வருது. ஏன்னா பியூட்டி எனக்கு வரும்போது ஒரு ரோஜா பூ கொண்டு வாங்கன்னு தானே சொல்லியிருக்கா. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஒரு ரோஜாவை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரோஜாவை பறிக்கிறாரு. அவர் பறித்த நொடியே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பீஸ்ட். ஆனால் அது நல்ல அழகாக ஒரு அரசர் மாதிரி ஆடையெல்லாம் போட்டிருக்கு. அப்படியே வரும்போது கண்ணெல்லாம் அப்படியே சிகப்பாக இருக்குது. அந்த கோவத்தோடு பார்க்குது. நன்றி கேட்டவனே, நான் உனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன், என் டேபிளில் நீ சாப்பிட்டு, என் பெட்டில் நீ படுத்த, ஆனால் அதுக்கு நன்றி இல்லாமல் எனக்கு பிடிச்ச பூக்கை நீ திருடுறியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் இப்போ சாவடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிடிச்சிடுது. பயந்து போன அந்த வியாபாரி தெரிஞ்சிச்சு நம்மளை கண்டிப்பாக அதை சாப்பிடிச்சிட்டோன்னு. அப்படியே அதோட காலில் மண்டிக்கிட்டு கெஞ்சுறாரு, இல்லை என்னை மன்னிச்சிடு, என்னை கொன்னுடாத, ஒரே ஒரு விஷயத்த கேளு, இந்த ரோஜாவை நான் எனக்காக எடுக்கல, அது என் பொண்ணு பியூட்டிக்காக. நான் திரும்பி வரும்போது உனக்கு ரோஜா பூ எடுத்துன்னு வரேன்னு நான் அவகிட்ட சத்தியம் பண்ணியிருந்தேன். இப்போ இதை பார்த்த உடனே தான் சரி எடுத்து கொடுக்கலாமேன்னு நினச்சி தான் எடுத்தேனே தவிர எனக்காக நான் எடுக்கலைன்னு சொன்ன உடனே அந்த பீஸ்ட் என்ன பண்ணுது, சரின்னு சொல்லிவிட்டு அந்த வியாபாரியை விட்டுடுது. ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, சரி உன்னை நான் உயிரோடு விடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீ ஒன்றுக்கு பதிலாக உன் பொண்ணை கொண்டு இங்கே விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வியாபாரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இப்போது முடியாதுன்னு சொன்னாலும் கொன்னுடும். அவர் பொண்ணு அவர் கொண்டு இங்கே விடாமல் ஏமாற்றணும்னு நினச்சா கூட
இது கொன்னுடும்னு தெரியுது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், சரி சரி கண்டிப்பாக என் பொண்ணு கொண்டு வந்து விட்டுன்னு சொல்லிட்டு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் அவருக்கு மனசு தாங்கவே இல்லை. ஏன்னா வந்து அவருக்கு ரொம்ப பாசமான பொண்ணு, அவர் மேலே உயிரை வச்சுருக்கிற பொண்ணை போய் இந்த பீஸ்ட் கையில் போய் விடுறது, அந்த அரக்கன் கையில் போய் விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குலாம் ரொம்ப பாரமாக இருக்குது. அவர் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க என்ன ஆயிடுச்சுன்னு. அப்போ அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இதை கேட்ட பியூட்டி என்ன சொல்கிறான்னா, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்காக நான் என்ன ஒன்றா சொல்லுவேன். நீங்கள் சொன்ன சத்தியத்தை நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் வார்த்தையை நீங்கள் காப்பாற்றணும், உங்கள் வாழ்க்கை உங்கள் உயிரையும் நீங்கள் காப்பாற்றிக்கணும். அதனால் நீங்கள் எனத்துமே அந்த அரண்மனையில் விட்டுறீங்க, உங்களுக்கு பதிலாக நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னோடனே அந்த வியாபாரிக்கு வந்து அவர் பொண்ணு அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு தெரியுது. அப்படியே சொல்கிற, உன்னோட அன்பு மேலே எனக்கு சந்தேகமே இல்லைம்மா, நான் உனக்கு நிஜமாகவே என் உயிரை காப்பாற்றினதுக்காக நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பியூட்டி எடுத்துன்னு போய் அந்த அரண்மனையில் விட்டுறா. இப்போ வந்து அந்த பீஸ்டே நேராக வந்து அவங்கள வரவேற்குது. அவங்க அப்பா இருந்தபோது கோவமாக இருந்த பீஸ்ட்டு இப்போ ரொம்ப 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 நல்லவனாக இருக்குது. இந்த ஆரம்பத்தில் பியூட்டிக்கும் வந்து அந்த அரக்கனை பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கோரமாக இருக்கான். ஆனால் வந்து போக 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 அந்த பயம்லாம் போயிடுது. அப்படியே வந்து அவள் சாதாரணமாக இருக்கா. அவளுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப அருமையான ஒரு ரூமை வந்து அந்த பீஸ்ட் வந்து பியூட்டிக்கு தருது. அவள் நிறைய நேரம் உட்காந்துக்கிட்டு எம்ப்ராய்டரி பண்ணுறது அப்படி இப்படின்னு இருக்கா. இந்த பீஸ்ட்டை வந்து அவளை இருக்கிறது கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டு அவளையே பார்த்துட்டுருக்கோம். அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பித்தோன்னே பார்த்தா பியூட்டிக்கு ஒன்று புரிஞ்சுது. அந்த பீஸ்டோட பேசுகிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நாளெல்லாம் போச்சு. பியூட்டியும் பீஸ்ட்டும் ஒரு நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா பீஸ்ட் வந்து அவகிட்ட கேட்குது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. இது வந்து அவள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்படி ஒரு அரக்கனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் இவ்வளோ கோரமாக இருக்கிறது, அதுக்கு நான் செத்தே போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அதை சொன்னால் வந்து அந்த பீஸ்டோட மனசு கஷ்டப்படும்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா அந்த பீஸ்ட் வந்து அவகிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருக்கு. அதோடு மாத்திரம் இல்லாமல் அவங்க அப்பா வந்து உயிரோட வேற இவளுக்காக தான் விட்டுருக்கு. அதனால் இவளுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவள் சொல்கிற, என்னால் வந்து சரின்னு ஏற்றுக்க முடியல, ஆனால் எனக்கு வந்து ஏதோ சொல்ல வர உடனே பீஸ்ட் வேணாம் நீ நிறுத்துடுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அது சொல்லுது, எனக்கு புரியுது, நீ என்னை திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுனால நான் ஒன்றும் பாதிப்படையலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போலவே 2 பேருமே இருக்காங்க. அதை பற்றி திரும்பி வந்து பீஸ்ட் அவகிட்ட பேசவே இல்லை. ஒரு நாள் பீஸ்ட் வந்து அவளுக்கு ஒரு மாய கண்ணாடியை கொண்டு வந்து தருது. அந்த கண்ணாடியை பார்த்த உடனே பியூட்டிக்கு அவளோட குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அங்கேருந்தே பார்க்க முடிஞ்சுது. அப்போ அது சொல்லுது, இனிமேல் நீ தனியாக இருக்க தேவையில்ல, இங்கேருந்து உன் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னு இதில் பார்த்துக்கணுன்னு பியூட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவள் குடும்பத்தை பார்க்க முடியுது. ஆனால் ஒரு நாள் வந்து பியூட்டி வந்து கண்ணாடியை பார்த்து அழுதுனே இருக்கிறது அந்த பீஸ்ட் பார்க்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இறக்குற தருவாயில் இருக்கார், எனக்கு அவரை போய் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பீஸ்ட் வந்து முடியாதுன்னு தலையாட்டிட்டு போயிடுது. நீ இந்த அரண்மனை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோவத்து வெளியில் போயிடுது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்துட்டு சொல்லுது, சரி நீ வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடு, 7 நாளில் நீ திரும்பி என்கிட்ட வந்துடணும், அப்படி நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உன்னை வந்து உங்கள் அப்பா கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்ன உடனே பியூட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே பீச் காலில் விழுந்துட்டு சொல்கிறா, கண்டிப்பாக நான் வந்துடுவேன், நீ என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருக்க, அது மாத்திரம் இல்லாமல் நான் வந்து எங்கள் அப்பா மேலே உயிரே வச்சுருக்கேன், இப்போ அவரோட கடைசி தருணத்தில் அவர் கூட போய் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நான் அவர் அவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அவள் வந்து உடனே புறப்பட்டு வரா. இப்போ இந்த மர்ச்சன்ட், இந்த வியாபாரி ஏன் வந்து உடம்பு சரியில்லாமல் போனார்னா, அவருக்கு பியூட்டியை பற்றி கவலை, அதை நினச்சி தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ பியூட்டி வந்த உடனே அப்படியே அவளை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. உடம்பு நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா பியூட்டி வந்து அவர் பக்கத்துலேயே இருந்து அவளை நல்லா பார்த்துக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவள் தன்னோட வாழ்க்கையை வந்து அந்த அரண்மனையில் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பீஸ்ட் வந்து எவ்வளோ அன்பான ஒரு பீஸ்ட்டு, அவகிட்ட எவ்வளோ பாசமாக பரிவாக இருக்குது, எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கலாம் சொல்லினே இருக்கா. அதெல்லாம் கேட்க உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் அவர் ரொம்ப நல்லா குணமாகி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடாரு. ஆனால் இந்த சந்தோஷத்தில் பியூட்டி வந்து அந்த 7 நாள் கடந்ததை மறந்தே போயிட்டான்.
அப்படியே வந்து அங்கேயே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி வந்து அவளுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவுல அந்த பீஸ்ட் வந்து இறக்குற மாதிரியும், அவளை வந்து பரிதவிச்சுக்கிட்டு அவளை கூப்பிட்ற மாதிரியும், திரும்பி வந்துடு என்கிட்ட திரும்பி வந்துடுன்னு அவளை கெஞ்சுற மாதிரியும் அவளுக்கு கனவு வருது. அப்போ தான் ஞாபகம் வருது நம்ம பண்ண சத்தியம் அப்படின்னு. உடனே அவர் வந்து ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து அவங்க வீட்டிலேருந்து இங்கே வரா. குதிரையை வந்து வேகமாக ஓட்டிக்கிட்டே வரா. அவளுக்கு என்னவோ ஒரு பயம், நம்ம பார்த்த கனவு வந்து நிஜமாக மாதிரியே இருந்ததே அப்படின்னு நினச்சிட்டு வேக வேகமாக வரா. இங்கே வந்து அந்த அரண்மனைக்குள்ளே வந்து கூப்பிட்றான். ஆனால் யாருமே அவளுக்கு பதில் சொல்லலை. அவளுக்கு அப்படியே இதையுமே வந்து வெளியில் வெடிச்சிட மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து தோட்டத்தில் போய் பார்த்தா அந்த ரோஜா புதருக்கு நடுவில் பக்கத்தில் வந்து அந்த பீஸ்ட் வந்து அப்படியே இறந்த மாதிரி விழுந்து கிடக்குது. இதை பார்த்த உடனே அவளால் தாங்கவே முடியல. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த பீஸ்ட் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதை போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ செத்துடாத, நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறா. நீ இல்லாமல்லாம் நான் இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது பார்த்தேன் ஒரு அப்படியே அதிசயம் நடக்குது. அந்த பீஸ்ட் வந்து அப்படியே ஒரு அழகான ஒரு ஆண்மகனாக வந்து மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் சொல்லுது, இந்த நிமிஷத்துக்காக தான் நான் காத்துட்ருந்தேன். நான் மௌனமாக இருந்தது காரணம், என்னால் இந்த ரகசியத்தை வெளியில் சொல்ல முடியாது. ஒரு விச் வந்து என்னை வந்து இந்த மாதிரி மான்ஸ்டராக மாற்றிடுச்சு. அப்போ அது என்ன, அதுக்கிட்ட வந்து எனக்கு என்ன விடிவு அப்படின்னு சொல்லும் போது அது என்ன சொல்லிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற இந்த கோரோ வடிவத்திலேயே எந்த பொண்ணு என்னை உண்மையாக மனசார ஏற்றுக்கிறாளோ அப்போ நான் வந்து என்னுடைய சுயரூபத்தை அடிவேன்னு சொல்லிச்சு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை நீ திருமணம் பண்ணிப்பியான்னு கேட்கும்போது அவள் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்புறம் அவங்க 2 பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இளவரசர், அதாவது அந்த பீஸ்ட் வந்து அந்த அரண்மனையை சுற்றி ரோஜா தோட்டமாக வச்சிடறாரு. அதனால தான் இன்றைக்கும் அந்த அந்த அரண்மனைக்கு ரோஜா அரண்மனைன்னு பேர், காசல் ஆஃப் த ரோஸ்ன்னு. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதுதான் அந்த பியூட்டி அண்ட் த பீஸ்டோட கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.